Hi all, hope you are doing good. Today in this channel we are going to see about industrial revolution, industry 1.0, 2.0 to 5.0 வரைக்கும் என்னன்னு பார்க்கலாம். Industry 1.0 it happened during 18th century. 1800s நம்ம நிறைய ஹியூமன்ஸோ நிறைய அனிமல்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணி அக்ரிகல்ச்சரெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த பிளேஸில் மெக்கானைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். ஸோ இண்டஸ்ட்ரி 1.0 இட் கான்சென்ட்ரேட்ஸ் மெக்கானைசேஷன். Then industry 2.0 it concentrates mass production. It happened during 19th century. 19th century பார்த்தோம்னா இந்த மாஸ் ப்ரொடக்ஷனில் அசம்பிளி லைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபோர்டு ஆட்டோமொபைல் கம்பெனி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா மேனுஃபேக்சரிங் லார்ஜ் ஸ்கேல் ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது நிறைய லார்ஜ் ஸ்கேல் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அசம்பிளி லைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி, எப்படின்னா ஒரு ரோபோ யூஸ் பண்ணி காருக்கான வெல்டிங் எல்லாம் பண்ணுறது ஒரு லைனாக. தென் நெக்ஸ்ட் இன்னொரு ரோபோ யூஸ் பண்ணி அந்த காரை பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறது ஒரே லைனில். தென் இன்னொரு ரோபோ யூஸ் பண்ணி அந்த காருக்கான என்ஜின் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. Then next industry 3.0 it concentrates automation. It happened during 2000. Automation without the intervention of humans work will go. Example பேங்க்ல பார்த்தோம்னா செல்ஃப் சர்வீஸ் கயோஸ்க் இருக்கும், அது மூலமாக நம்மளுடைய பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டுக்கிறது. தென் இண்டஸ்ட்ரி 4.0 இட் ஹேப்பன் டியூரிங் 2010. இட் கான்சென்ட்ரேட்ஸ் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி. டிஜிட்டலைசேஷன் ஆஃப் டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா நிறைய சாட்பாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, ஐஓடி இன்டர்நெட் ஆன் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. தென் இண்டஸ்ட்ரி 5.0 இட் இஸ் எமர்ஜிங் கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸ், ஐ மீன் கோபோட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பார்க்குறது. ரோபோட்ஸ் வில் ஒர்க் அலாங் சைட் வித் தி ஹியூமன்ஸ். நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாமல் நம்மளுக்கோட அலாங் சைடு ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி 5.0. நம்மளுக்கான சஸ்டெயினபிலிட்டியும் அங்கே இருக்கும். தேங்க்யூ ஆல்.